காட் ஆல்வேஸ் கிவ்ஸ் அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். ஆனா இதுக்கு அர்த்தம் நாம என்ன வேணாலும் செய்யலாம்னு கிடையாது. கர்ம விதியை நாம ஒருபோதும் மறக்க கூடாது. எங்கே பெற்றோர்கள் அதிக அன்பை தராங்களோ அங்கே நமக்கு இன்னும் சரியான வழியில போகணுங்கிற விருப்பம் வருது. பரமாத்மா அவ்வளவு அன்பை தருகிறார். அவர் என்ன படிப்பினைகள் நமக்கு தராரோ நாம அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். அப்போ நமக்கு புரியும் அவர் சொல்ற எல்லாமும் நம்முடைய நன்மைக்காகத்தான். சொல்வது பரமாத்மான்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் நமக்கு நன்மை மட்டுமே தான் செய்வார். அதனால அவருக்கு கீழ்ப்படுகிறோம். இதை குருட்டு நம்பிக்கைன்னு சொல்ல முடியாதே. மனிதர்களுக்குள்ளேயே ஒரு முறை ஃபெய்த் ஏற்பட்டுட்டா கேள்வி கேட்காம அவங்க சொல்றத செய்றோம் இல்லையா? மனிதர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகள் இப்படி நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கல, இவங்க முடிவு எனக்கு நன்மை தராதுன்னு. மனித பெற்றோர்கள் கூட தங்கள் குழந்தைகளுக்காக ஒரு பொழுதும் கெட்டது நினைக்க மாட்டாங்க. ஆனா ஈகோ காரணமாக அல்லது லிமிட்டட் பேரியர்ஸ்னால கான்ஃப்ளிக்ட் வருது. ஆனால் பகவான் மனிதர் கிடையாதே. அவர் எந்த லிமிட்டேஷன்ஸ்னாலையும் பவுண்டடாக இல்லை.